ஆரஞ்சு பிளட்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சரி சரி கடுப்பாவாதீங்க, சொல்றேன். ரொம்ப சீக்கிரமா பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன சொல்ற? அட ஆமா, அக்டோபர் மாசம் வரைக்கும் இழுக்க போறது இல்லையா, மிக மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம், அதுவும் வித்தின் 2 monthsல. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. ஜனவரியில தான் முடிஞ்சு, அதுக்குள்ளே அடுத்த சீசனா? ஒருவேளை குக் வித் கோமாளி பெருசா போகல அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்ட் பண்ண போறாங்க தான். ஆனா அதுல ஒரு பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, அப்படியே சர்றன்னு ரீவைண்ட்ல போன வருஷத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெலுங்குல சாமானிய மக்களுக்கும் இடம் உண்டு அப்படின்னு சொல்லி பொதுமக்களையே உள்ள அமைச்சிருந்தாங்க கண்டஸ்டன்ஸா. அதே மாதிரி நம்ம தமிழ் பிக் பாஸ்லயும் பண்ண போறாங்க. என்ன உளர்ற சார்? விஷயம் கன்ஃபர்ம்டு, டாப் சீக்ரெட். அப்ப இந்த சீசன்ல வர போறவங்க எல்லாருமே புது கண்டஸ்டன்ஸா, மூஞ்சி ஆள் பேர்லாம் தெரியாதவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். உதாரணத்துக்கு ஒரு 19 கண்டஸ்டன்ஸ் வர போறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அதுல எல்லா கண்டஸ்டன்ஸுமே புது மூஞ்செல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 கண்டஸ்டன்ஸ் மட்டும் புது முகங்களா அமைச்சு விட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் மோஸ்டா விஜய் டிவி ப்ராடக்ட் இல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு தான் போவாங்க. என்னென்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. சொல்றேன், நம்ம தமிழ் and தெலுங்கு பிக் பாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே வருஷத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு நம்ம தான் அண்ணன், இருந்தாலும் இப்போ அவங்க அண்ணன். யோ, ஆரம்பத்துல இருந்து குழப்பிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கற, தெளிவா பேச மாட்டியா நீ அப்படின்னு கோவப்படாதீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணது 25th June 2017. அதுக்கப்புறம் ஜூலை 2017ல ஸ்டார்ட் பண்ணது தான் தெலுங்கு பிக் பாஸ். அதனால தான் நம்ம அண்ணன் அவங்க தம்பின்னு சொன்னேன். அது சரி, இப்போ எப்படி தம்பி அண்ணனானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டே, உங்கள மாதிரி அக்டோபர் மாசம் வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது, எங்கள்கிட்ட குக் வித் கோமாளி மாதிரி எந்த ஷோவும் கிடையாது, அதனால நாங்க உங்களுக்கு முன்னாடியே போறோம் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் மாசம் இல்ல ஆகஸ்ட் எண்ட்லயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க. அதனால இப்போதைக்கு அவங்க அண்ணன். இப்ப புரிஞ்சுதோ? ஐயா, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஐயா, புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். சோ இந்த தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 9 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 7th September ஸ்டார்ட் ஆச்சு. பட் அது ஸ்டார்ட் ஆக போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அக்னி பரீட்சா அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஷோவை கண்டக்ட் பண்ணாங்க. அதுல என்ன பண்ணாங்கன்னா, உங்கள யார் யாருக்கெல்லாம் பிக் பாஸ்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் நீங்க யாரு என்ன ஏது அப்படின்ற டீடைல ஃபுல்லா சொல்லி ஒரு வீடியோவா போட்டு எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க ராஜா. அதை வச்சு நீங்க எந்த அளவுக்கு தைரியமானவங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். அப்படி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா செலக்ட் ஆனவங்களை வச்சு நாங்க ஒரு சில போட்டி எல்லாம் வைப்போம். அந்த போட்டியின் பெயர் அக்னி பரீட்சா. நீங்க என்னைக்கு எங்க எப்ப காம்படிஷன் மட்டும் சொல்லுங்க. இதுல ஜட்ஜஸ் ஏற்கனவே பிக் பாஸ் குள்ள போன ஒரு சில கண்டஸ்டன்ஸ் தான். அதுல நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பிந்து மாதவி, அப்புறம் அரிந்தும் மரியாமலும் படத்துல நடிச்சாரு நவதீப் அண்ட் அபிஜித் அப்படின்னு இன்னொருத்தர். இவங்க 3 பேர் தான் ஜட்ஜஸ். இதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் அப்ளிகேஷன் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கு வந்திருக்கு. அதாவது தன்னோட செல்ஃப் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அமைச்சிருக்காங்க. அதுல வெறும் 200 பேர் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. சாரி சூஸ் இல்ல, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. Okay boys, this interview is over. ஒரு 7 பேர் தேர்வாங்க. 1 2 3 4 5 6 and 7. ஓகே, அப்படி சூஸ் ஆன 200 பேர்ல இருந்து ஐடி கம்பெனில வைக்கிற இன்டர்வியூஸ் மாதிரி டெலிபோனிக் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், 1-on-1 அப்படின்னு சொல்லி வெரைட்டியா இன்டர்வியூ வச்சு 200ல இருந்து 100 ஆக்கி, 100ல இருந்து 40 ஆக்கி, 40ல மிஞ்சினா 15 தான் பாக்கி. ஐயா, பிக் பாஸ் நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கே புரிஞ்சிருச்சு, நானே போயிடுறேன். except for the selected 7, rest of you get out. அதை எந்தெந்த பேசிஸ்ல சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்த அளவுக்கு ஹியூமர் அவங்கள்ட்ட இருக்கு, நல்லா காமெடி பண்றாங்களா, நல்லா பேசுறாங்களா, இல்ல பேசுறதுக்கு பயந்துகிட்டு எங்க அப்பா சொன்னாருங்க அப்படின்னு பயப்படுறாங்களா, இப்படின்றதெல்லாம் எவாலுவேட் பண்ணுவாங்க. எங்க டீம் இன்டர்வியூ பண்ணியிருந்தா இத்தனை பேருக்கு ஒரு நாள் ஆயிரும். ஆனா நீ அரை மணி நேரத்துல முடிச்சிட்டியே. அப்படியே நாங்க பண்ணிருந்தாலும் கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ணிருப்போம்னு தெரியாது. அதாவது நம்ம 3 ஜட்ஜஸ், அந்த 40-45 பேர்ல அந்த 3 ஜட்ஜஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க 3 பேரும் ஒரு மனதாக ஒரு கண்டஸ்டன்ட்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க பிக் பாஸ் குள்ள போவாங்க. இப்ப 3 பேர்கிட்டயுமே ரெட் சிக்னல் வாங்கினா அவங்க உள்ள போக மாட்டாங்க. ஒருவேளை 2 பேர் ரெட் சிக்னல் காமிச்சு ஒருத்தர் மட்டும் கிரீன் சிக்னல் காமிச்சாங்கன்னா அவங்கள ஹோல்ல வச்சிருப்பாங்க. சரி, 3 கிரீன் சிக்னலும் வாங்கின எல்லாருமே உள்ள போயிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. இப்படியே மசமச நின்னுக்கிட்டா அப்படி சார், மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். யோ, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கியா, சட்டுப்புட்டுன்னு முடிவு பண்ணுங்கயா அப்படின்னு உங்களுக்கு காண்டாவதுல. அந்த மாதிரி தான் அந்த ஷோவை பாக்குறப்ப எனக்கும் காண்டாச்சு. நீ அந்த ஷோவை பாக்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. இதெல்லாம் தமிழை தான் ரிவ்யூ பண்றோம் அப்படின்னா தமிழை மட்டும் பார்க்கணும்னு கிடையாது, ஆல் இந்தியால நடக்கிற நாட்டு நடப்பு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு பேர் நாட்டு நடப்பு அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. வெளியெல்லாம் கேக்குதா? அவருக்கே கேட்டிருக்கோம். சரி, நம்ம டைவர்ட் ஆகாம விஷயத்துக்குள்ள போவோம். இப்படி செலக்ட் ஆன டாப் 15 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் டைரக்டாலாம் உள்ள விட மாட்டாங்க. அவங்கள மக்கள் கிட்ட அனுப்பி ஓட்டு போட வச்சு அதுல யாருக்கு ஹையஸ்ட் ஓட்டு வருதோ அவங்கள மட்டும் தான் உள்ள அனுப்புவாங்க. அதுல மொத்தமா இந்த 15ல இருந்து 6 பேர் தான் உள்ள போக முடியும். அந்த 6 பேர்ல 3 பேரை நாங்க வாலண்டியரா சூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல அவங்க உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 3 கண்டஸ்டன்ட்ஸ் மக்களால ஓட் செய்யப்பட்டு ஹையஸ்ட் ஓட் வாங்கப்பட்டு உள்ள அனுப்பப்பட்டாங்க. அவங்களெல்லாம் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு காரணம் சொன்னீங்க, ஆனா எங்களை ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு
காரணமே சொல்லியே சார். தேவையில்லாததுக்கு தான் காரணம் சொல்லணும், தேவை இருக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. சோ லட்சக்கணக்கான மக்கள் ட்ரை பண்ணி நிறைய இன்டர்வியூஸ்லாம் நடந்து அதை தாண்டி ஒரு சில கேம் எல்லாம் நடந்து கடைசியா உள்ள போனவங்க எத்தனை பேரு? ஜஸ்ட் 6 பேர். அப்ப அந்த 6 பேர் எந்த அளவுக்கு கொடூரமா இறங்குவாங்க அப்படின்றத நீங்க போன சீசனை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, எல்லாம் வெறி பிடிச்சி உண்மையிலே ஆனாங்க. இப்படிதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ நம்ம தமிழுக்கு வருவோம். சோ இந்த ப்ராசஸ் மோஸ்ட்லி ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் தெலுங்குல அக்னி பரீட்சான்னு ஒன்று நடந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி தமிழ்ல நெருப்பு பரீட்சை அப்படின்னு ஒன்று நடக்கும். தூய தமிழ். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன வந்து அந்த மாதிரி தான் வச்சு சூஸ் பண்ண போறாங்க. இதுல செலக்ட் ஆகிற எத்தனை பேர் உள்ள போறாங்க அப்படின்றது அபிஷியலா பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க தெரியுமா? அக்டோபர் 1 இல்ல 2 வீக்ல அப்பதான் தெரியும். இந்த ப்ரோமோ அறக்குறையா பார்த்த ஒரு சிலர் அதுக்குள்ளேயே கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன சீசன்ல ஒருத்தர் முட்டி போட்டுக்கிட்டே விஜய் சேதுபதி போட்டோ வச்சுக்கிட்டு என்ன இந்த சீசனோட ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா நீங்க சேர்த்துக்கிற வரைக்கும் முட்டி போட்டு உலகம் பூரா நடக்க போறேன் அப்படின்னு செருப்பு போட்டு அது மேலேயே நடந்து வந்துட்டு இருந்தார் தெரியுமா? அவரெல்லாம் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா போட்டு வச்சிருக்காங்க. அப்படிலாம் முட்டி போட்டெல்லாம் உள்ள போயிட முடியாது. சோ இந்த மாதிரியான பரீட்சைகள், இன்டர்வியூஸ், ஒரு சில டாஸ்க் எல்லாம் வச்சு தான் உள்ள போறாங்க. அப்படி ஒருவேளை பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்ட் ஆனா குத்து மதிப்பா யார கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இந்த குக் வித் கோமாளில இருந்து ஒரு 4-5 பீஸுங்களை தூக்கி போட்டுருவாங்க. போன சீசன்ல இந்த ஜோயா வர வேண்டியது. சோ இந்த சீசன்ல வந்தாலும் வருவாங்க. அப்புறம் கோமாளில இருந்து இந்த டோலி, குக்கு சைடுல இருந்து இந்த சித்து இல்ல ஸ்ரேயா இல்ல சங்கீதா அரவிந்த் இப்படின்னு இந்த கேங்ல இருந்து ஒரு 4 பேர் தூக்கி போடுவாங்க. சூப்பர் சிங்கர்ல இருந்து 1-2 எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 10 பீஸ் விஜய் டிவி ப்ராடக்டா தான் இருக்க போகுது. அதனால ரொம்ப பெருசா எதிர்பார்க்காம இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கத்துப்போம். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, சரிதானே? சரிதாங்க, அம்புறதே. சரி, உங்களுக்கு ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. நீங்களும் ஆகலாம் ஒன் ஆஃப் த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். அத பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லாதப்பா, யமதர்மனுக்கு ஆள் புடிச்சு கொடுக்குற ஏஜென்சின்னு சொல்லு. அதுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டம் இருக்கு, பார்த்து அப்ளை பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹெட்ஸ் அப் கொடுத்தேன். சோ உள்ள போகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்க தலையெழுத்து யாரால மாத்த முடியும்? பிக் பாஸ் த காமன் மேன். இது வரைக்கும் பாத்தீங்க, இனிமே விளையாடுங்க. ஏதோ பெருசா பண்றீங்க. சரி, முந்தா நேத்து சக்சஸ்ஃபுல்லி ஆர்சிபி செகண்ட் டைம் பிரம்மாண்டமான வெற்றி. அது உண்மையிலேயே பாக்குறப்ப பெருமையா இருந்துச்சு. அதுவும் அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்சிபியை தோக்க வேண்டிய மேட்ச் தான். ஏதோ கோடி நல்லா ஆடினதுனால தப்பிச்சாங்க. இல்லனா கண்டிப்பா குஜராத் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது. சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க மேட்சை. இருந்தாலும் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்னு ஒரு சில கேங் எல்லாம் சுத்திட்டு இருக்குதுங்க. அதுங்க பண்ற அட்ராசிட்டி இருக்கே எல்லை மீறி போயிட்டு இருக்கு. என்னென்ன ஐஷாட்டியம் பண்றாங்கன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். கண்ணாடி உடைக்கிறாங்களே, கண்ட கண்ட பாக்குறாங்க. ஆட்டோ அடிச்சு அப்பளம் ஆக்கிட்டேடா, ஏன்டா அப்படி செஞ்ச? என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்ல ராஜா. நீ பண்றது மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போக வேண்டியது தானே. உதாரணத்துக்கு சாட்டை எடுத்து உன்னை நீயே அடிச்சுக்கிறது, இல்ல காலியா இருக்க செவரா பார்த்து நீயா போய் முட்டிக்கிறது. அதுல இருந்து தக்காளி சட்னி வரும் பத்தியா, அதை எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு நான் ஆர்சிபி ஃபேன் அப்படிலாம் வச்சுட்டு ஏதாவது பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போட்டு சுத்த வேண்டியது தானே. அதை விட்டு பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணா இப்படிதான் நடக்கும். தளபதி தளபதி இது பத்தாது இவனுங்களுக்கு. நல்லா வாங்கணும். கொஞ்சம் நெஞ்சா ஐஷாட்டியெல்லாம் இல்லைங்க. என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க தெரியுமா? ரோட்ல போற பஸ்ஸை உடைக்கிறது, அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் அடிச்சு நொறுக்கிறது, இன்னும் ஏகப்பட்ட ஐஷாட்டியம் பண்ணி வச்சிருக்கானுங்க. எழுதிட்டு போங்க. எல்லா பைத்தியத்தையும் வண்டியில ஏத்துங்க. எது பைத்தியமா? இதெல்லாம் தெளிவா இருந்து பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பயபுல ஏதோ ஒரு போதை பொருளை யூஸ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணிருக்குதுங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அதுலயும் இப்ப வரப்போற பீஸ் எல்லாம் எந்த டாஸ்மாக்ல வாங்கி குடிச்சதுன்னு தெரியல. அற போதையில என்னென்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த வருஷம் மட்டும் கிடையாது, போன வருஷம் ஆர்சிபி ஜெயிச்சது தெரியுமா? அப்பயும் இதே மாதிரி தான் ஐஷாட்டியம் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அதெல்லாம் பிளான் பண்ணி இந்த தடவை நம்ம போலீஸ் உஷாராயிடுச்சு. கண்டிப்பா இவனுங்க அராஜகம் பண்ணுவானுங்க, நம்மளும் அதுக்கு மேல பண்றதுக்கு ரெடி ஆயிப்போம் அப்படின்னு பொதுக்குழு கூட்டி பேசியிருப்பாங்க போல இருக்கு. நல்லா செஞ்சாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு ஆனந்தமா இருந்துச்சு. அந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்காரங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய சல்யூட். I just did my job, Krish. Thank you. இதுக்கு தான் எங்க சீமான் அண்ணா அன்னைக்கே சொன்னார், நான் மட்டும் ஆட்சியை பிடிச்சேன்னு வைங்கடா தம்பிகளா, இந்த ஐபிஎல் அடியோட அறுத்துருவேன் அப்படின்னு. இதுக்காகவே அண்ணே நீங்க சீக்கிரமே ஆட்சியை பிடிக்கணும், அடியோட அறுத்து எடுக்கணும். அதுக்காக உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். அதை ஏற்று
இது சரியா இருக்கும்னு நினைக்கிறவங்க எங்களோடு இணைந்து பயணிக்கலாம். சரி, நீங்க யாராவது பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்துல சொன்னதெல்லாம் கரெக்டா மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்குங்க. அண்ட் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கிளம்புவீங்கல்ல, அப்ப விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி தீனா படத்துல நம்ம ஏகே லைலா கையில ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்டா எடுத்து கொடுப்பாரு தெரியுமா? தன்னோட பாடியில இருந்து சைக்கிள் செயின், அருவாள், கத்தி, கபடான்னு அந்த மாதிரி நீங்க சேகரிச்சு வச்ச கௌரவம், மானம், சொரணை அனைத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க செலக்ட் ஆகி உள்ள போய் ரிட்டர்ன் வர்றப்போ வீட்டுல அம்மாட்ட கொடுக்காம போனீங்கன்னாலும் அங்க இருந்து புடுங்கிட்டு தான் அனுப்புவாங்க. அதனால சொன்னேன். வெளியே தலை காமிக்க முடியல, மானம் போகுது. அதான் ஆல்ரெடி போயிருச்சு, கன்ஃபார்மா போயிடுச்சுங்க. சரி, என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதுசா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல முடியாதுன்னா இட்ஸ் ஓகே, நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு போயிடுறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.